ஏங்க உங்க வீட்ல ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தாங்கன்னா ஸ்வீட் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? 1/4 கப் ரவா இருந்தாலே போதும். டீ காஃபி செய்யற நேரத்துல இந்த ஸ்வீட் செஞ்சு முடிச்சிடலாம். ஆமாங்க, முஸ்லிம் வீட்டு கல்யாண ஸ்பெஷல் ரவா பாயசம் செய்ய போறோம். இத ரவா பிரினி அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க ரவா பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஷைஜிஸ் கிச்சன் டைரி. நான் உங்க ஷைஜி. ரவா பாயசம் செய்ய ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். நெய்யில் 8லேருந்து 10 முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்த அதே நெய்யில் கொஞ்சமாக உலர்திராட்சை சேர்த்து அது பலூன் மாதிரி ஆகிறது வரை வறுத்து எடுத்துக்கலாம். உலர்திராட்சையும் பலூன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதையும் ஒரு பிளேட்ல எடுத்து தனியா வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற நெய்யில 1/4 கப் ரவை சேர்த்து வறுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1/4 கப் ரவை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரவைக்கு சமமா இருக்கும். ரவை கொஞ்சமா கலர் மாறி மணம் வர்றது வரை அதை வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையை வறுத்தாச்சு. இப்போ அதை பால் ஊற்றி வேக வைக்க போறோம். நான் 4 கப்பு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். பால் ஊற்றி ரவை கட்டி பிடிக்காத அளவுக்கு கிளறிட்டே இருங்க. நம்ம கொஞ்சமா பால் ஊற்றி வேக வச்சோம்னா சீக்கிரமா ரவை கட்டி பிடிச்சிரும். அதனால 4 கப் பால் ஊத்துனேன். ரவை வெந்துருச்சு, பாலும் கொதிச்சிருச்சு. இப்போ 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 அல்லது 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்தா சரியா இருக்கும். உங்களுடைய இனிப்புக்கு ஏற்றபடி நீங்க சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ 3லேருந்து 4 கப்பு காய்ச்சின பால் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 7லேருந்து 8 கப்பு பால் ஊற்றினா மட்டுமே நமக்கு கிரீமியான பாயசம் நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஊற்றின பாலுக்கு பதிலாக தண்ணி ஊற்றியும் வேக வைக்கலாம். பால் ஊற்றி வேக வைக்கும் போது மட்டும்தான் அந்த ரிச் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். பால் கொதிச்சிருச்சு. இப்போ பாயசத்துக்கு வாசனைக்காக 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். கடைசியா நெய்யில வறுத்து வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். நெய்யில வறுத்த முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் சேர்த்து கிளறி எடுத்தா முஸ்லிம் கல்யாண வீட்டு ஸ்பெஷல் ரவா பிரினி ரெடி. ரவா பிரினியை நீங்க சூடாவும் சர்வ் பண்ணிக்கலாம், இல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.